மற்ற நாளை விட வியாழக்கிழமை பார்த்திங்கனாலே எனக்கு அதிகமாக வேலை இருக்குங்க. அன்னைக்கு தான் நான் வீடு பெருக்கி துடைக்கிறது, பூஜை சாமான் தேய்க்கிறது எல்லா வேலையுமே வச்சுப்பேன். கூடவே வந்து கிச்சன் க்ளீனிங்கும் லைட்டாக அன்னைக்கு பண்ணிடலாம். சரி எப்படியும் வேலை இருக்கிறதால அந்த வேலையும் சேர்த்து பண்ணிடலான்ட்டு இறங்கிடுவேன். வேலை பார்த்துட்டே இருக்கும்போது பசங்க 2 பேரோட சவுண்டே கேட்கலையேன்னு சொல்லிட்டு ரூமில் வந்து எட்டி பார்த்தா 2 பேரும் சமத்தா அழகாக படிச்சுட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக வந்து புகழ் வந்து கொஞ்சம் பூஜாவை சொல்லிக் கொடுக்க சொல்லி அடிக்கடி இப்போல்லாம் புக்ஸ் எடுத்து 2 பேரும் படிக்கிறாங்க. பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. கிளாஸ் எடுக்கும்போது எப்படி இருப்பாங்கன்னு தான் தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம கவுண்டர் டாப்பை நல்லா சோப் போட்டு தேய்ச்சி கழுவி விட்டால் எந்த ஒரு பூச்சுமே நம்ம கிச்சனில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. டெய்லி வந்து துணியை வச்சு துடைச்சாலுமே வாரத்தில் ஒரு நாள் நான் சோப் போட்டு நல்லா கழுவி விட்டுருவேன். அதே போல் நம்மளோட இந்த கிச்சன் ரேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட வீக்லி ஒன்ஸ் கழுவி விட்டோன்னா அந்த எண்ணெய் பிசு இல்லாமல் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். பூஜை சாமான்லாம் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் தேய்க்கலான்னு சொல்லிட்டு துணியை மடிச்சுட்டு வீடை பெருக்கி துடைச்சதுக்கப்புறம் போய் பூஜை சாமான் தேய்க்கணும். பசங்க என்னடா சத்தம் இல்லைன்னு திரும்பி எட்டி பார்த்தா 2 பேரும் பூஸ்ட் எடுத்து நைஸாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. என்னோடய வாசக்காலுக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக்கர் தான் ஒட்டி வச்சுருந்தேன். அது வந்து தண்ணி பட்டு கொஞ்சம் சாயம் போயிட்டு வெளியில்னு ஆயிடுச்சு. சரி அதில் வந்து குங்குமஞ்சா வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் இருக்கிற பூவை வச்சு தான் நான் சாமி கும்பிட்டுறது. இதுக்குன்னு போய் கடையில் பூவெல்லாம் வாங்குறது இல்லை. இப்போல்லாம் நிறைய பூ பூக்கிறதால சாமி வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் நான் வியாழக்கிழமை எப்போவுமே நான் பாபாவை கும்பிட்றதால ஈவினிங்கில் வந்து பாபாவுக்கு விளக்கேற்றிடுவேன். முதல்லாம் பாபா கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டுருந்தேன். அது என்னவோ தெரியலங்க, கோவிலுக்கு கிளம்பணுன்னா அதை மட்டும் என்னால் முடியவே மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீட்லேயே சாமி கும்பிட்டுறது. கேழ்வரகு ஊற வச்சுருக்கேன் கஞ்சி காசலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி நைட்டு வந்து டிஃபனுக்கு சப்பாத்தி சன்னா தான் போடலான் இருக்கேன். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றது நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாக வரும். ரொம்ப நாள் கழித்து சன்னா பண்ணியிருந்தேன் வீட்டில். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாப்கார்ன் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டர் வீட்டில் இல்லாததால் என்னோடய வீட்டில் இருக்க பாலேடை வச்சு நான் பட்டர் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, சிம்பிளான வேலை தான். நம்ம டெய்லி வந்து பாலேடை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு வர பாக்ஸை மந்த்லி ஒன்ஸ் வந்து நல்லா மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து தண்ணியில் வந்து அலசி எடுக்க வேண்டியது தான். அட்லீஸ்ட் ஒரு 3 வாட்டியாவது அலசி எடுத்தால் தான் அந்த பால் வாசனைலாம் போய் நம்மளுக்கு நல்லா கிளியராக இருக்கும். ரொம்ப நாள் நம்மளுக்கு நெய் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து நெய் காசலை வெறும் வந்து பட்டரை மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணலான் இருக்கேன். எனக்கு இந்த ஒரு கிண்ண அளவு வந்தது. இதை வந்து நான் ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு அந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு நான் இதை ஒரு பாக்ஸில் இன்றைக்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி நான் இதை வந்து நெய்யாக மாற்றலை, வெறும் பட்டராக மட்டுமே வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஸ்வீட் பாப்கார்ன் வந்து ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. இது வந்து எங்கே நமுத்து போயிடுமோன்னு நினச்சேன். மறுநாள் வரலுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னோடய பசங்க இதை ரொம்பவே விரும்பி சாப்பிட்ருந்தாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.